இப்போ என்னடி பண்ண? எங்கள் அக்கா வேற நிற்கிறா, இன்னைக்கு போக மாட்டா போலையே. அதான் சொல்கிறேன், பேசாமல் நம்ம காலேஜுக்கு போயிடுவோம். காலேஜுக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது உங்கள் மாமாவை பார்ப்போண்டி. காலையிலே வர சொல்லிட்டேன்டி பஸ் ஸ்டாப்புக்கு. இப்போ நான் போயிட்டேன்னு நினச்சிக்க, மாமா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்டி. நான் வரலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எனக்கு எங்கள் அக்கா வருவானே தெரியாது. இப்போ என்ன சொல்ல, ஏதாச்சும் சொன்னால் ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்பா. பாவண்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோண்டி, இருந்து பார்த்துட்டு போயிடலாம். சரிடி, இப்போ உங்கள் அக்கா இருக்கால்ல, உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடும் பார்த்துக்க. அதான் சொல்கிறேன், சாயந்தரமாக வருவோம். நம்ம வேணா ஒன்று செய்வோமா? காலேஜுக்கு போனதும் அங்கே கேன்டீனில் யார்ட்டையாச்சும் ஃபோனை வாங்கி உங்கள் மாமா கிட்ட ஃபோன் அடித்து சொல்லிடுவோம், சரியா? ஏய், அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடி. நான் எங்கள் மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் கொடுக்கணும்னு. ப்ளீஸ்டி, கொஞ்சம் நேரம் இருடி, நான் ஏதாச்சும் அக்காட்ட சொல்லி சமாளிக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்ப்பா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஏ ரூபி, உனக்கு 2 பஸ் போயிட்டுடி, இன்னும் காலேஜ் போகாமல் இங்கே நிற்கிறா? இல்லைக்கா, இந்த பஸ்லாம் போனேன்னா காலேஜுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கி விட்ருவாங்கக்கா. அப்புறம் அங்கேருந்து நடந்து தான் போகணும். அதான் இன்னொரு பஸ் வரும், அந்த பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பஸ் நான் காலேஜ் வாசல்லே இறக்கி விட்ருவாங்க. அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போவே மணி 9:30 மணி ஆகிட்டு. இதுக்கப்புறம் பஸ் வந்து எப்பண்டி போவ காலேஜுக்கு? டைம் ஆகிடாதா? இல்லைக்கா, எனக்கு மத்தியானம் தான் கிளாஸு. நான் காலைல கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கணும், அதனால தான் கொஞ்சம் நேரமாக போகிறேன். பிரச்சனை இல்லைக்கா, லேட்டாக போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ அப்படியா? அப்போ கொஞ்சம் லேட்டாகவே வந்திருக்கலாம்ல. சரி, இப்போ அந்த பஸ் எப்போ வரும்? இப்போ ஒரு 10 மணிக்கு வந்துருங்கக்கா. வேணா நீ வீட்டுக்கு போயேன், நானும் ராணி தானே நிற்கிறோம். பரவாயில்ல, நாங்கள் இப்போ பஸ் வந்தது நாங்கள் கிளம்பி போயிடுறோம். நீ நான் வீட்டுக்கு போ. இல்லட்டி, எனக்கு வீட்டில் என்ன வேலை இருக்குது? எல்லா வேலையும் அம்மாவே பார்த்துட்றாங்க. இப்போ என்னை எந்த வேலையும் பார்க்க விடுறதில்ல. வீட்டில் இருக்கவே எரிச்சலாக இருக்குது. பரவாயில்ல, நான் ஒரு 10 மணிக்கு தானே, நான் 1/2 மணி நேரம் தானே நான் நிற்கிறேன். அவனை பஸ் ஏற்றி விட்டுட்டே போகிறேன், சரியா? ஐயோ, போக மாட்டேங்காலே. இப்போ என்ன பண்ண? மாமா வேற வந்துடும். மாமாவை மட்டும் இங்கே வச்சு பார்த்தா நான் அன்னைக்கு செத்தேன் இவகிட்ட. என்னடி, ஏன் ஒரு மாதிரி முழிக்கிற? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பஸ்ஸு லேட் ஆகுதுல்ல, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. உங்கள் அக்கா இன்னைக்கு போக மாட்டா. இன்னைக்கு நீ வசமாக மாட்ட போகிற. நான் சொல்கிறது கேளு, ஒழுங்கு மரியாதையாக வந்துரு. வாய் முடிக்கிட்டு நின்று பார்த்துக்க, நானே கோவத்தில் இருக்கேன். நல்லா இருக்குடி, என்கிட்ட தான் கோவத்தை காட்டுவா. அண்ணா நிற்கிறாளே உங்கள் அக்கா, எங்க அவகிட்ட சொல்லு பாப்பா என்கிட்ட சொன்னதை. பத்துக்க, பேசாமல் நின்று. என்னையை தொலைக்கிறத விடு. இப்போ உங்கள் அக்கா உன்னை போட்டு அடிச்சு துவப்பா பாரு. இல்லா ஏட்டி வள்ளி, இங்கே என்ன பண்ணுற? என்னடி, ஏன் சோகமாக இருக்கிற? அம்மா வேற ஒரு மாதிரியா இருக்காங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை நிலா, எங்கள் அக்கா கல்யாணத்துக்காக எங்கள் அம்மா வீட்டு பத்திரத்தை பேங்கில் வச்சு லோன் வாங்கியிருந்தாங்க. வயக்காட்டுக்கு இப்போ கொஞ்சம் உரம் விதெல்லாம் வாங்கணுங்க. போய் ஒரு 5 மாதமாக லோன் கட்ட முடியல. இப்போ பேங்கில் இருந்து நோட்டீஸ் வந்துருக்குடி, அந்த மாதிரி நீங்கள் லோன் கட்டலை, இன்னும் 2-3 மாதத்தில் கட்டலைன்னா வீட்டை ஜப்தி பண்ணிடுவோன்ட்டு. அதான் போய் பேங்குக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்க போகிறோம். என்னடி சொல்கிற? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் சொல்லலை. அத்தை, நீங்களாச்சும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நிலா, நீனே பாவம், தங்கச்சியும் படிக்க வச்சு வீட்டையும் பார்த்துக்கிற. இதில் நான் வேற என் கஷ்டத்தை ஏன் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு. பரவாயில்லம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அறுவடை முடிஞ்சிச்சின்னா பத்திரத்தை திருப்பிடலாம். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி போய் கொஞ்சம் பேசணும். ஒரு 3-4 மாதம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு. அதுக்கு தாம்மா போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்லம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. அத்தை, நான் வேற வள்ளி வேறையா உங்களுக்கு? நானும் உங்கள் பொண்ணு தானே, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்னால் பெரிய உதவி பண்ண முடியலனாலும் ஏதாச்சும் சின்ன உதவியாச்சும் பண்ணியிருப்பேனே. இப்போ பாருங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? சரி, கவலைப்படாதீங்க அத்தை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நானும் பேங்குக்கு வரேன், வந்து நம்ம பேசுகிறேன், சரிங்களா? அதுக்கப்புறமே என்ன முடிவு எடுக்கணுமோ அதை பண்ணிக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏட்டி வள்ளி, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சும்மா நிலா நிலான்னு 1000 தடவை என் வீட்டுக்கு வருவ போவேன் பாரு. பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் உனக்கு இந்த ஃப்ரெண்டு கணக்கு தெரிய மாட்டேனோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டி நிலா, பாவம், நீனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்க. நீ நல்லா இருந்தால் நான் உங்ககிட்ட தான் கேட்க போகிறேன். நீனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்க, அதான் ஒன்றும் சொல்லிக்கல. ஏண்டி, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ என் சொந்தக்கார பொண்ணு, என் அத்தை பொண்ணு நான் பார்த்துருக்கேனா? உன்னை என் கூட பிறந்தவளாக தான் பார்க்குறேன். என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு டி நீனே. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது எனக்கும் தான், புரியுதா? சந்தோஷத்தில் மட்டும் கூட இருக்கவா ஃப்ரெண்டு இல்லை, எல்லா கஷ்டத்துலையும் எல்லா பிரச்சனையும் கூட இருக்கிறவ தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இதை நீ என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறியோ? நான் இப்படி தான் இருக்கேன், நீ அப்படிலாம் ஒன்றும் என்னை நினைக்கல, அதானே? ஏட்டி நீலா, இப்படிலாம் பேசாத டி. இனிமேலாச்சும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி பழகு. அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் உங்கள் கூடயே வரேன். பேங்கில் போய் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வருவோம். இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. எதுக்குமா உனக்கு தேவையில்லாத கஷ்டம்? பரவாயில்லம்மா, நானே பார்த்துக்கிறேன். அத்தை, இப்படிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். நானும் வரேன், என்னன்னு அங்கே போய் பேசிக்கலாம், புரியுதுங்களா? ரூபி, என்னக்கா? நான் வள்ளி கூட பேங்க் வரைக்கும் போகிறேன், ஒரு முக்கியமான வேலை. நான் அவ கூட சேர்ந்து போகிறேன். நீ பஸ் வந்தது பார்த்து பத்திரமா போயிடுவியா? சரிக்கா சரிக்கா, நீ போயிட்டு வா, நான் போய்க்கிறேன். சரிடி, நான் போயிட்டு வரேன். நீ பார்த்து போகணும், ரொம்ப நேரம் நிற்காத பஸ் ஸ்டாப்பில். இப்போ எந்த பஸ் வந்தாச்சுக்கு போயிடு. சரிக்கா, நான் இப்போ அடுத்த பஸ் வந்த உடனே போயிடுவேன் காலேஜுக்கு.
நீ போயிட்டு வா. வள்ளி அத்தை வாங்க நம்ம போவோம். ஏட்டி எங்கள் அக்கா போயிட்டா. அதான் பார்த்தேனே. எங்க இன்னும் உங்கள் மாமா காணோம்? அதெல்லாம் வந்துருண்டிங்க மாமா. நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், கரெக்டாக 9 இல்லை 10 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு. சரி ரூபி, இன்னும் எவ்வளோ நேரம் தான் நிற்கணும்? நான் வேற காலேஜில் போய் நோட்ஸ் வேற எடுக்கணும்டி. சீக்கிரம் போவோம். ஏய் நின்னதே நின்றுட்டா, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, வெயிட் பண்ணு. ஏட்டி ரூபி, உங்கள் மாமா வந்துட்டு. மாமா இங்க வாட்டி. நீங்கள் வா மாமா, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன். அதான் எனக்கு தெரியுமே. ஏன் மாமா, நான் உன்னை எப்போவே வர சொன்னேன். கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான் வர நேரம் ஆயிட்டு. என்ன மாமாக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தியோ? ஆமாம், என் மாமாவுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என் மாமா வர இவ்வளோ நேரம் ஆகுது. இல்லை ரூபி, நான் சீக்கிரமாக வரணுன்னு தான் நினச்சேன். கடையில் கொஞ்சம் வேலை, அப்பா கொஞ்சம் ஜாமான்லாம் வந்துச்சு, இறக்கி வச்சுட்டு போன்னு சொன்னாங்க. அதான் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு வர நேரம் ஆயிட்டு. சாரிண்ணே. நீ ஏமாம்மா ஒரே ஆளாக நின்று வேலை பார்க்குற? நீ படித்த படிப்புக்கும் இப்போ நீ பார்க்குற வேலைக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற. நான் என்னடி பண்ணட்டும்? எங்கள் அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், வேலைக்கு ஒரு ஆளை வைங்க அப்படின்னு சொல்லி. கேட்கவே மாட்டேங்காரு. அதுக்கு யார் சம்பளம் கொடுக்குறா, நீனா கொடுக்குறேன்னு கேட்காரு. அவரை பற்றி தான் உனக்கு தெரியல, சரியான கஞ்ச பிசினாரி அவர். அப்படி தான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி வீடு, அதான் நான் வந்துட்டேன்ல. ஆமாம், ஏதோ கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொன்னேன், என்ன? ஆமாம் மாமா, அதை மறந்துட்டேன் பாரு. இரு தரேன். இந்த மாமா, இதான் அந்த கிஃப்ட்டு. இது என்னடி கிஃப்ட்டு? நீ கிஃப்ட்டுன்னு சொன்னதும் நேற்று கொடுத்தல, அத மாதிரி ஏதாச்சும் கொடுப்பேன்னு நினைச்சேன். நீ என்ன கையில் கொடுக்குற? கொடுப்பாங்க. நேற்று ஏதோ பாவம் இவ்வளோ நாளாக பிரிஞ்சிருந்தாங்களே, அதனால் கொடுத்தேன். டெய்லி கேட்குதோ? ரொம்ப தான் ஆசை. அதெல்லாம் எப்படி பத்தோம்? அதான் 15 நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். நீ என்ன அன்னைக்கு டக்குன்னு ஓடிட்டல, அதான் சரி மறுபடியும் கொடுக்க என்னமோ ஆசையோ கூப்பிட்றான்னு நினச்சேன். ரொம்ப பேசாத, ஒன்றும் தர வேண்டாம் எனக்கு. என்னங்கிறேன், எப்போ அதே நினைப்பு தான் போல. பின்ன இருக்காதோ, அழகு போல பொண்டாட்டி இருக்கா, அப்போ கேட்க மாட்டாங்களோ? நம்ம பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், பக்கத்தில் ராணி நிற்கிறா, தெரியுதா இல்லையா? பேசாமல் இருங்க, மானத்தை வாங்காதியா மாமா. நீ தானடி சொன்ன அதெல்லாம் அவளுக்கு எல்லாம் தெரியும்னு, அதனால தான் கேட்டேன். இல்லைன்னா யார் கேட்பா? சரி கொடு. ஆமாம், இல்லை என்ன இருக்கு? அது ஒன்றும் இல்லை மாமா, இதில் ட்ரெஸ் இருக்குது. உனக்கு நான் பேண்ட் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்தேன், கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன். சரியா, பத்திரமா வச்சுக்க இதை. பேண்ட் ஷர்ட்டா? எனக்கு எதுக்குடி? படிக்கும் போது போட்டுது, இப்போ எதுக்கு எனக்கு? நான் பார்க்குற வேலைக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஏன்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? ஐயோ மாமா, இது இப்போ போட இல்லை உனக்கு. இப்போ இல்லைனா அப்போ எதுக்குடி வாங்கி தந்தா? என்ன நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா யாருக்கும் தெரியாம? மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொல்ல போகிறப்ப பாரு. பின்ன எதுக்குடி எனக்கு வாங்கி தந்தா? அதான் உங்ககிட்ட சொன்னேனே மாமா, எனக்கு இன்னும் 2 மாதத்தில் வேலை கிடச்சிரும், நான் ஜாபுக்கு போயிடுவேன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். சரிடி, அதுக்கு உனக்கு ட்ரெஸ் வாங்கிக்க வேண்டியதானே, எனக்கு ஏன் வாங்கிட்டு வந்தா? மாமா, நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் இன்டர்வியூ இருக்குது போன்னு சொன்னேனா இல்லையா? ஆமாம் சொன்னேன், ஞாபகம் இருக்கு. அந்த ஆஃபீஸ் தான். அந்த ஆஃபீஸில் தான் மாமா நானும் இன்னும் 2 மாதத்தில் வேலைக்கு போகிறேன். அதனால தான் உனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். நீனும் அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவேன், அப்புறம் நானும் அங்கே வந்துடுவேன். அதான் ஃபர்ஸ்ட் டே உன்னை பார்க்கும்போது நீ இந்த ட்ரெஸ் போட்டுக்கணும்னு எனக்கு ஆசை, அதனால தான் தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்தேன். அங்கே போகும்போது இப்படியா போவாங்க, பேண்ட் ஷர்ட் தானே போட்டு போனோம். அதான் ஃபஸ்ட்டு நாளே புது ட்ரெஸ்ஸு, அதுவும் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை என் மாமா போட்டு வரணும்னு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இதை தான் போட்டுட்டு வரணும் சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல ஒன்றா வேலை பார்க்க போகிறோம். இனிமேல் அப்பப்பெல்லாம் உன்னை பார்க்க வேண்டாம், காலையிலேருந்து சாயந்தரம் ஆஃபீஸ் முடிகிற வரைக்கும் இந்த மாமா கூட இந்த ரூபா உன் கூடயே தான் இருப்பேன். அதுக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு வாங்கிட்டு வந்தேன். இவ என்ன சொல்றா? நான் இன்டர்வியூக்கு போகவே இல்லையே, அதை இவகிட்ட சொன்னா என்ன பண்ண? நான் வேலைக்கு போகிறது தெரிஞ்சா எங்கள் அப்பா என் தோலை உரிச்சிருவாரு. இவகிட்ட நான் இன்டர்வியூக்கு போகலன்னு சொன்னா இவ என்கிட்ட பேசவே மாட்டா. இப்போ நான் என்ன தான் பண்ணேன்? சோ என்னாச்சு மாமா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இன்டர்வியூ போனியா இல்லையா? அது நான் போனேன் ரூபி. இல்லை வேலை எனக்கு அதே ஆஃபீஸில் வேலை கிடைக்காம போயிட்டு நான் என்ன பண்ணுறது, அதான் யோசிக்கிறேன். ஐயோ மாமா, அதெல்லாம் கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும். நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். நம்ம 2 பேரும் ஒரே குரூப் தான், அது மட்டும் இல்லாமல் என்னை விட அதிகமான ஸ்டாண்டர்டில் தான் நீ இருக்கிற. அப்புறம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு என்னை விட அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஜாப் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன் ஆஃபீஸில். என்ன இப்படி சொல்கிறா?
இல்லட்டி அதுக்கு சொல்லலை. நான் வேலைக்கு ம், என்னாச்சுது மாமா? கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு இந்த வேலை கிடைக்கும். அது இல்லடி. இல்லை, அப்பா சொல்லுவாரோன்னு. மாமா, உன்னை எதுக்காக இந்த வேலைக்கு போக சொல்கிறேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஏன்னா உங்கள் அப்பா குணம் சரியில்லை. இன்னைக்கு சரியாக போச்சு, நாளைக்கு என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு தான் போகணும். அப்போ உங்கள் அப்பா கிட்ட கையை நீட்டிக்கிட்டு நீ நின்னா எனக்கு எப்படி மாமா சந்தோஷமாக இருக்கும்? நீ சுயமரியாதையோடு இருக்கணும். நீ உழைச்சி நீ சம்பாதிச்சு அதை நானும் என் பிள்ளையும் சாப்பிட்ணும். அந்த சம்பாத்தியத்தில் நாங்கள் வாழணும்னு நினைக்க மாட்டோமா? கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் உங்கள் அப்பா கையை எதிர்பார்த்தா நல்லாவா மாமா இருக்கும்? இன்னைக்கு சரியாக போச்சு, நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு குழந்தை வரும். அந்த குழந்தைக்கும் அதே நிலமை இருக்கக்கூடாது மாமா. நம்ம குழந்தைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும். அதுக்கு நம்ம வேலைக்கு போனால் தானே மாமா முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னைக்கு நீ சரியாக போயிட்டு மாமா, நாளைக்கு நம்ம பிள்ளையும் இந்த கஷ்டப்படணுமா? உனக்கே அவங்க துட்டு தரும்போது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறாங்க. இதே வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளையும் எப்படி மாமா வளர்க்க முடியும்? அதான் சொல்கிறேன், நீ எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிடுமாம்மா. எனக்கு கிடைக்குதோ இல்லையோ நீ சேர்ந்துருமாம்மா. நீ வேலைக்கு சேர்ந்தாதான் நான் கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேச முடியும். அக்காவுக்கு எப்படி இருந்தாலும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பற்றி தான் வீட்டில் பேசுவாங்க மாமா. அதுக்கு தான் சொல்கிறேன், நீ எப்படியாச்சும் இந்த வேலைக்கு போயிடுமாம்மா. அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன் மாமா. எனக்கு தெரியும் டி, நீ எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு. எனக்கும் வேலைக்கு போக தான் ஆசை. ஆனால் அப்பா விட மாட்டேன்னு தான் கொஞ்சம் யோசித்தேன். இதுக்கப்புறம் இல்லை, உனக்காக கண்டிப்பாக நான் அந்த வேலைக்கு போகிறேன். என்ன ஆனாலும் சரி, அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நான் கண்டிப்பாக உனக்காக நான் வேலைக்கு போகிறேன், சரியா? நீ நம்ம நல்லதுக்காக தானே சொல்கிற. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நீ நம்ம குழந்தைங்க எல்லாத்துக்கும் நான் தானே செய்யணும். அதுக்கும் அவர்கிட்ட நிற்க முடியாதுல்ல. என் பொண்டாட்டியை யார்கிட்டையும் நான் கையெழுத்துறதுக்கு நான் விட மாட்டேன், சரியா? நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பாக இந்த வேலைக்கு போவேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம கல்யாணம் நடக்கும். நம்ம சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம். யாருக்கிட்டையும் என் பொண்டாட்டியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், போதுமா? உன்னை எந்த அளவுக்கு கௌரவமாக வாழ வைக்கணுமோ அந்த அளவுக்கு நான் வைப்பேன். நீ கவலைப்படாத. எனக்கு இப்போ தான் மாமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது போதும். ஏ ரூபி, நேரம் ஆயிட்டடி, போமா. பஸ் வந்துட்டு வா. போகலாம். இந்த வந்துட்டேன். சரி மாமா, எனக்கு நேரம் ஆகிட்டு நான் காலேஜுக்கு போகிறேன். ஏற்கனவே 2-3 பஸ்ஸை விட்டுட்டேன். அக்கா இவ்வளோ நேரம் நின்றுட்டு இப்போ தான் போயிருக்கா. நான் போகிறேனே, நம்ம சாயந்தரம் பார்ப்போம். சரி டி, பார்த்து போ. நான் கூட வரட்டுமா? இல்லை மாமா, நானே போய்க்கிறேன். அவள் தான் ராணி இருக்கால, நான் போய்க்கிருவேன். நீ வீட்டுக்கு போ, சரியா மாமா? நம்ம சாயந்தரமா பார்ப்போம். நீ சாயந்தரம் வயக்காட்டுக்கு வந்துரு. குடோனுக்கு போவாத, ஏன்னா சாயந்தரம் அங்கே ஜாமான் வந்து இறங்கும். அப்பா வேற இருப்பார். அதனால நீ வயக்காட்டுக்கு வந்துரு, நான் அங்கே தான் இருப்பேன். சரி மாமா, அப்போ நான் வரேன். சரி, வா ராணி, போவோம். எப்படி ஓடுறா பாரு. மாமா, போயிட்டு வரேன், டாட்டா. சரி டி, பார்த்து போ. யாருக்காக இல்லைனாலும் என் பொண்டாட்டிக்காக நான் வேலைக்கு போயே தான் தீரணும். அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம வேலைக்கு போவோம். நடக்கு. என்ன ராணி, இந்த ஆஃபீஸ் தானா? ஆமாட்டீங்களா, இந்த ஆஃபீஸ் தான். நான் அம்மா கூட 2-3 தடவை பணம் கட்டும்போது வந்திருக்கேன். அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை. நான் தான் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லியிருக்கேனே. நம்ம அங்கே மேனேஜர் சார் இருப்பார், அவர்கிட்ட பேசுவோம். என்னம்மாம்மா, எனக்கு கவலையாக இருக்குது. என்கிட்ட இருக்குதே அந்த ஒரு வீடு தான், அதுவும் பறிப்பேடுமோன்னு பயமாக இருக்குமா. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் பயப்படாமல் இருங்க. என்னம்மா, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, என் வீட்டுக்கு நோட்டீஸ் விட்ருக்கிய, அதான் என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். நோட்டீஸா? எங்க கொடுங்க பாப்பா. ஆமாம், இங்கே இருந்து தான் அனுப்பியிருக்காங்க. ஏம்மா, நீங்கள் எடுத்த லோனுக்கு 5 மாசமா பைசா கட்டலை. வட்டிக்கு மேலே வட்டி ஏறி போய் கிடக்கு. பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்கலை. ஆள் வேற வந்திருந்தாங்களாம். நீங்கள் எந்த பதிலும் ஒழுங்காக சொல்லலை. அதனால தான் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. நான் 6 மாசத்துல நீங்கள் முழு பணத்தை கட்டலை, வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்க. வீட்டை அவங்களே எடுத்துக்கிடுவாங்க, ஏலத்துக்கு விட்டுக்குருவாங்க. அதான் ஒட்டியிருக்காங்க. ஐயா, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. காலையில் இந்த நோட்டீஸ் வந்துச்சு பாருங்க, அதை என் பிள்ளைகிட்ட காமிச்சப்போ தான் என் பிள்ளைய சொன்னிச்சுவோ 6 மாசத்துல துட்டு கட்டலைன்னா வீட்டை நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு. அதான் அலறி அடிச்சுட்டு ஒடியாந்தேன். ஐயா, வயக்காட்டில் வேலை நடக்கு, அதனால் விதை வாங்கவும் உரம் வாங்கவும் கையில் இருந்த துட்டெல்லாம் போட்டாச்சு. அதனால தான் 5 மாசமாக துட்டு கட்ட முடியலை. நீங்கள் கொஞ்சம் பாருங்க ஐயா. எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் அறுவடை முடிஞ்ச உடனே நான் துட்டை கட்டி என் பத்திரத்தை திருப்பிக்கிறேயா. அதுக்குள்ளே வீட்டை என்னமோ பண்ணிடாதீங்க ஐயா. அம்மா, அதெல்லாம் முடியாது. நீங்கள் கடை வாங்கும் போது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே கையெழுத்து போட்டு தானே வாங்கினீங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக கட்டிடணும். 5 மாதம் கெட்டாமல் போட்டிருக்கிய, அதுக்கே வட்டி எவ்வளோ ஆகுது தெரியுமா? டபுள் மடங்கு ஆகுது. இப்போ அதை கட்டணும். இது என்ன கவர்மெண்ட் பேங்கா கம்மி வட்டிக்கு கட்ட? பணம் கேட்ட உடனே கொடுத்தோம்ல, எதனால? அதுக்கு ஏற்ற வட்டி நாங்கள் போடுவோம்.
வட்டி கொடுக்காததுக்கு வட்டி போட்டு இப்போ டபுள் மடங்குல கிடக்கு. நீங்கள் வட்டியே இந்த வருஷம் கெட்ட முடியுமான்னு தெரியல. அதுக்குள்ளே அசலை கொடுத்துட்டு பத்திரத்தை திருப்பிக்கிறேன் டைம் கொடுங்கன்னு சொல்லுதியா, அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஐயா அப்பெல்லாம் சொல்லாதீங்க ஐயா, நான் இருந்தா கெட்டிடுவேயா. விவசாயத்தில் கொஞ்சம் போட போய் தான் ஐயா கொஞ்சம் கஷ்டமா போச்சு, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 2 மாசத்துல 5 மாசத்துக்கு நீங்க பணம் கட்டாததுக்கு எவ்வளோ வட்டி வருது அதை கணக்கு பார்த்து சொல்லுவாங்க. அந்த பணத்தை 2 மாசத்துல கட்டணும். பாக்கி அசலை நீங்க எப்போ வேணாலும் கெட்டுங்க. இந்த வட்டியை முதல்ல கெட்டி முடிங்க. ஐயா கையில் துட்டு இருந்தா நான் கெட்டிட மாட்டேன் ஐயா. நான் இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன்னு ஐயா சொல்லுதேன். அதெல்லாம் முடியாது சார். அவங்க கஷ்டப்படுறவங்க பாவம், அவங்க நிலைமையை தான் உங்ககிட்ட சொல்லுதாங்கல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். அதுக்கு நான் என்னமோ பண்ண முடியும்? என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு தானே வாங்கியிருப்பாங்க துட்டு. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி துட்டு கட்டி தான் ஆகணும். கவர்மெண்ட் பேங்கை விட தனியார் பேங்கில் துட்டு கிடைக்கணும் தானே ஒடியாரிய. கேட்ட உடனே கொடுக்கும்ல, அதே மாதிரி திருப்பி கொடுத்து தான் ஆகணும். ஏன் சார் இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுறீங்க? பாவம் கஷ்டப்பட்டவங்க தானே, அவங்க ஒன்றும் வீணாகலையே. விவசாயத்தில் போட்டுட்டு அறுவடை முடிஞ்சது துட்டு தந்துட்டு திருப்பிக்கிறேன்னு தானே சொன்னாங்க. கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுத்தாதான் என்னவா? ஏன் இப்படி கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி கேட்குறீங்க? துட்டு வாங்கும்போது நல்லதானே வாங்கிட்டு போறிய, அதுக்கு என்ன பண்ண முடியும்? விவசாயம்னு பார்த்தா அப்போ கடனை யாரும் அடைக்கா? கடனை கொடுக்கணும்ல. சார் அவங்க விவசாயத்துல தான் போட்டிருக்காங்க, வேற எதுவும் மண்ணாக்கலையே. அவங்க அங்க விளைச்சாதான் நீங்க எல்லாம் சாப்பிட முடியும். பாவம் கொஞ்சம் இறக்கப்பட்டு எதுவா இருந்தாலும் பேசுங்க. வாய் இருக்குங்கிறதுக்காக கண்டதையும் பேசாதீங்க. ஆமா, என்கிட்ட துள்ளிக்கிட்டு வர. அப்படி இருந்துச்சுன்னா நீ போட்டு கெட்ட வேண்டியதானே. ஏன் கடை வாங்குறாங்க? கடை வாங்கி எது கல்யாணம் பண்றாங்க? இந்த பாருங்க சார், அதெல்லாம் நீங்க பேசாதீங்க. எதுக்கு அவங்க கடை வாங்கினா என்ன? உங்களுக்கு பணம் கொடுக்க தானே செய்றாங்க. என்ன ஒரு 5 மாசம் கொடுக்கல விவசாயத்துல போட்டேன்னு சொல்றாங்க, அதுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. ஏன்னா உங்க கையில இருந்தா எடுத்து கொடுத்துருக்கீங்க. மாசம் மாசம் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வட்டி கட்ட தானே செய்றாங்க. நீங்க வாங்கிட்டு தானே இருக்கீங்க. ஒரு மாசம் கெட்டலன்னா வட்டிக்கு வட்டி போட்டு வாங்குறீங்க, அதையும் அவங்க கொடுக்க தானே செய்றாங்க. கவர்மெண்ட் பேங்க்குக்கு போனா ஒரு அவசரத்துக்கு துட்டு கிடைக்காது, அப்பவும் நம்ம எதிர்பார்த்து துட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வராங்க. ஆனா நீங்க கொடுக்குற வரைக்கும் நல்லா பேசுறீங்க, கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமே என்னெல்லாம் வாயில வருது அத்தனையும் பேசுறீங்க ஒரு மதிப்பு இல்லாம. இப்படிதான் நடந்துப்பீங்க போல இருக்கு. இப்போ என்ன அவங்க பணம் கட்டணும் அவ்வளவுதானே. நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க கட்டுவாங்க, ஒன்னும் ஓடிட மாட்டாங்க. நிலா கொஞ்சம் அமைதியா இருடி. சும்மா இருட்டி வலி. என்ன பேச்சு பேசுறான் பாரு. பாவம் கஷ்டப்பட்டவங்க தானே, கொஞ்சம் டைம் கொடுத்தா என்ன? என்னமோ அவன் கையில இருந்து துட்டு கொடுத்த மாதிரி ரொம்ப ஓவரா பேசுறான். நம்ம எதுக்கு கடை வாங்கினா என்ன? நம்ம துட்டு கட்டுறோமா இல்லையா? சரி விட்டுட்டி, நம்ம கடை வாங்கிட்டோம், நம்ம கேட்டு தாண்டி ஆகணும். கடன் தாண்டி வாங்கியிருக்கோம், வேற எதுவும் பண்ணலையே. என்னமோ அவன் சொத்தை நம்ம எழுதி கட்ட மாதிரி இந்த துள்ளுறான் இருந்துகிட்டு. கடை வாங்கிட்டா அவனுக்கு நம்ம அடிமையாயிருவோம். அவன் பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்துருவோமோ? நீ பேசாம இருட்டி. இந்த ஆள்கிட்ட இப்படித்தான் பேசணும். இந்த பாருமா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சுன்னா நீ துட்டை கொடுத்துட்டு பத்திரத்தை திருப்பிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு வந்த? பாய் மட்டும் பேசுற, அப்ப கொடுக்க வேண்டியதானே. இந்த பாருங்க, அது எனக்கு தெரியும். அதை நீங்க சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்க பணம் லேட்டா தான் கட்டுவாங்க, அறுவடை முடிஞ்சதுன்னா கட்டுவாங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. அப்படியா? நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணுமோ? ஏமா இந்த பாரு, 2 நாள் தான் டைம் சொன்னேன் அந்த வட்டியை கட்டுறதுக்கு. இப்போ 2 நாள்லாம் கிடையாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்க வட்டியை கட்டுறிய, இல்ல வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துருவேன். யோ எவ்வளவு திமிரு இருந்தா கதவு பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வருவேன்னு சொல்லுவேன். எங்க பூட்டு பாப்போம். நீ பூட்டுற வரைக்கும் எங்க கையெல்லாம் நான் புளியங்க பறிச்சுக்கிட்டு இருக்குமா? சொட்ட மண்டை, உன் மண்டையை உடைச்சிருவோம் பத்துக்க. ஏதோ சொட்ட மண்டையா? என்னையே மரியாதை இல்லாம பேசுறியோ? பார்த்துக்கிட்டே இரு உன்னை என்ன பண்ணுதேன்ட்டு. இதுக்கப்புறம் விட மாட்டேன். ஏமா இன்னைக்கு நான் சாயந்தரத்துக்குள்ள நீ துட்டை எடுத்து வைக்கல, அதுக்கப்புறம் தான் இருக்கு. நிலா கொஞ்சம் அமைதியா இருமா, நம்ம என்னன்னு பேசுவோம். அத்தை நீங்க பேசாம இருங்கட்ட. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் இப்படித்தான் பேசணும். ஏலனா அவனுக்கு என்ன ரொம்ப இலக்காரமா போயிட்டோ? என்னலாம் வாய் பேசுறான் பாத்துக்கங்க. யோ உன்னால முடிஞ்சதை நீ பாரியா, என்னால என்ன முடியுமோ அதை நான் பாக்குறேன். எட்டி நிலா அமைதியா இருட்டி. யார்ட்டி இப்படிலாம் பேசுற? சும்மா இருட்டி வள்ளி. எவ்வளவு பொறுமையா ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க. பாவம் கஷ்டப்படுறவங்க தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போனாதான் என்னவா? ஓவரா பேசுறான், இவனால விடக்கூடாதுடி. சும்மா இருட்டி, எதுவும் பேசாதடி. நீ தேவையில்லாத சண்டையா இருப்போது. நீ வா நம்ம வெளியில போய் நிப்போம். அம்மா எதுவும் இருந்தாலும் பேசிட்டு வரும். இல்லடி நான் இவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணாம இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் பத்துக்க. ஏட்டி வள்ளி சும்மா இருட்டி, இது தேவையில்லாத பிரச்சனையில போய் முடிஞ்சிருண்டி. வா நீ ஃபர்ஸ்ட் வாடி வெளியில. நீ வெளில வா, அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலாம். இப்படி கோவமா இருக்கிற வா, நம்ம அப்புறமா வந்து பேசுவோம். வாட்டி ஏட்டி உடுடி, இதை உடு. நான் இன்னைக்கு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணாம வரமாட்டேன். நீ உடுடி, இன்னைக்கு அவன் மண்டையை நான் பொழந்துடுறேன். சத்தம் போடாதடி. ஐயோ உனக்கு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன். வாயை முடிட்டு ஒட்டி சத்தம் போடாதடி. ஐயா அது சின்ன பிள்ளை ஏதோ கோவத்துல பேசிடுச்சு பத்துக்கங்க. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க ஐயா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பிள்ளை எனக்கு என்னெல்லாம் வாய் பேசிடுச்சு. என்னைய சொட்ட மண்டன்னு சொல்லிட்டா விடுவனா? ஆஹா, நீ பணம் கெட்டியே தீரணும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கெட்டல அவ்வளோதான். ஐயோ இப்போ என்ன பண்ண? ஐயா கொஞ்சம் பார்த்து கொடுங்கய்யா. அறுவடை முடிஞ்சதை நான் கண்டிப்பாக கட்டிடுறேன் ஐயா. அதெல்லாம் முடியாது. சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கெட்டல, வீட்டில் கிடக்க தட்டுமுட்டு ஜமானெல்லாம் அள்ளி தூக்கி எறிஞ்சு உங்களையும் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிட்டு கதவை பூட்டிட்டு வந்துடுவேன் பத்துக்க. தொலைச்சிருவேன் தொலைச்சு. வயசானவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிற அறிவு இல்ல. படிச்சிருக்க தானே செய்றீங்க. என்ன மூளையை வீட்டுல கழட்டி வச்சுட்டு வந்துட்டீங்களா? எப்படி ஒருத்தவங்க கிட்ட பேசணுங்கிற ஒரு அறிவு கூட இல்ல.
சார் அவங்க 5 மாசமா துட்டு கட்டல சார். வட்டிக்கு மேலே வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு போனோம், எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல சார். அதுக்கு தான் சார் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக வயசுல முத்தவங்கிட்ட இப்படி தான் பேசுவாங்களா? அறிவில்லை உங்களுக்கு? ஒண்ணு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கணும், இல்லைன்னா அதை என்கிட்ட ஏதாச்சும் கொண்டுட்டு வந்திருக்கணும். நான் அவங்க கிட்ட புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன். அவங்களை திட்டுறதுக்கும் பேசுறதுக்கும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவங்க நம்ம கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடனை அவங்க அடைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் தானே கேட்டாங்க, அதுக்கு இப்படிதான் பேசுவாங்களா? அது இல்லை சார், இவங்க கூட வந்த பொண்ணு கொஞ்சம் ஓவரா பேசுனுச்சு, அதான். அதுக்கு அவங்க இப்படி மரியாதை இல்லாம பேசினா அவங்களுக்கு கோவம் வராதா? அப்ப அவங்க கூட வர்றவங்க கோவப்படத்தான் செய்வாங்க. இப்படிதான் மேல கஸ்டமர்ட்ட எல்லாம் நடந்துக்கிறீங்களா நீங்க? உங்க பைசா ஒன்னும் கொடுக்கலையே, என் பைசா தானே கொடுக்குறீங்க, நான் தானே கொடுக்குறேன். நீங்க எதுவா இருந்தாலும் என் பார்வைக்கு கொண்டுட்டு வரணும். இருக்கிறவங்க கிட்ட புடுங்கலாம் சார். இப்படி கஷ்டப்படுறவங்கள தொல்லை பண்ணக்கூடாது. பாவம், அவங்க எவ்வளவு கெஞ்சுறாங்க. உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் கூட கஷ்டமா இல்ல? அவங்க எப்படி கெஞ்சுறாங்க பாவம். அவங்களுக்கு உங்க அம்மா வயசு இருக்கும்ல, அவங்க கிட்ட நீங்க இப்படிதான் நடந்துப்பீங்களா? இருக்கிறப்பட்டவங்ககிட்ட புடுங்கினா தப்பு இல்ல. இருக்கிறப்பட்டவங்ககிட்ட எப்படி வேணாலும் புடுங்கலாம், ஏன்னா அவங்க ஒழுக்கமா சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. இல்லாதப்பட்டவங்ககிட்ட இருந்து புடுங்காதீங்க சார். நான் இல்லாதப்பட்டவங்கள்ட்ட புடுங்கி இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த பேங்க் வச்சு நடத்தல, புரியுதா? கஷ்டப்படுறவங்களுக்காக தான் வச்சு நடத்துறேன். வெளியில என்ன 1000 பேர் 1000 பேசிட்டு போட்டோம், அது எனக்கு கவலை கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், புரியுதா? இந்த பேங்க்ல கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா உதவி கிடைக்குன்னு நம்பி வருவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணணும், புரியுதுங்களா? இப்படி மரியாதை இல்லாமலாம் பேசக்கூடாது. சாரி சார், நான் இனிமேல் இப்படி பேச மாட்டேன் சார். சாரி மேடம், நான் பேசுனது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. அவங்க சொன்ன மாதிரி அறுவடை முடிஞ்சதும் பணத்தை கட்டிட்டு பத்திரத்தை திருப்பிப்பாங்க. அது வரைக்கும் எந்த வட்டியும் போடக்கூடாது. இது வரைக்கும் போட்ட வட்டி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க, போங்க. ஓகே சார். தம்பி, நான் எப்படியாச்சும் கெட்டிடுறேன் தம்பி. ஐயோ அம்மா விடுங்க, அந்த ஆளு ஏதோ தெரியாம பேசிட்டாரு. அவரு இந்த வேலைக்கு புதுசு, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு தெரியல. நான் இனிமேல் சொல்லி கொடுத்துக்கிறேன். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. சொன்ன மாதிரியே நீங்க அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா பணத்தை கொண்டாந்து கட்டிட்டு உங்க பத்திரத்தை வாங்கிட்டு போங்க. இவங்க வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அப்படி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா நீங்க நேரா வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி, உனக்கு பெரிய மனசு. நீ ரொம்ப நல்லா இருக்கணும் பத்துக்க. ஐயோ அம்மா, எனக்கு எதுக்கு நன்றிலாம் சொல்றீங்க? நீங்க கஷ்டத்தினால தானே கடன் வாங்கியிருக்கீங்க. நீங்க ஒன்றும் வீணாக்கலையே, விவசாயத்துல தானே போட்டிருக்கீங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க பொறுமையா கொடுத்தா போதும். அம்மா. அக்கா, நீங்க என்ன பண்ற? இது அக்காவா? தம்பி, நீங்க என்ன பண்ற? நான் தான் உன்னை கேட்கணும், இது என்னோட ஆபீஸ் தானே. இது உன்னோட ஆபீஸா? அது ஒன்றும் இல்லை, அம்மா பணம் வாங்கியிருந்தாங்களா 5 மாசமா கெட்டல, ஏதோ நோட்டீஸ் விட்டுட்டாங்க, அதான் கேட்கலான்ட்டு வந்தேன். இவங்க உங்க அம்மாவா? ஆமா, எங்க அம்மா தான். என்னம்மா, வந்தப்பவே சொல்லியிருக்கலாம்ல. ஏன் புள்ளி எப்படிப்பா உனக்கு தெரியும்? அக்காவை தெரியாம இருக்குமா? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ஏண்டி, உனக்கு இந்த பையனை தெரியுமோ? உன்னை அக்கா அக்கான்னு வேற கூப்பிடுது. எனக்கு தெரியுமே, நல்ல பையமா. என்னை அக்கான்னு தான் கூப்பிடும். என்ன இருந்து வயசு மூத்தவங்க தான், ஆனால் என்னை அக்கான்னு தான் கூப்பிடும். நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். அப்படியா? நல்ல தம்பி பத்துக்க. இப்போ ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார்ல, அவரை அந்த தம்பியை வாங்கி பளிர்னு அடிச்சிட்டு கண்ணத்தில் பத்துக்க. என்னம்மா சொல்லுத? ஆமாண்டி வள்ளி, நீ எப்படி வயசுல மூத்தவங்ககிட்ட இப்படி மரியாதை இல்லாமல் பேசலாம்னு சொல்லி வாங்கி ஒரே அடி. அந்த ஆள் பயந்தே போயிட்டாரு பத்துக்க. என்னம்மா சொல்ற? ஆட்டி, எனக்கே அதிர்ச்சியாக போச்சுன்னா பத்துக்க. அது மட்டும் இல்லை, நம்ம எந்த வட்டியும் கெட்ட வேணாமா. அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு அசலை மட்டும் கெட்டிட்டு பத்திரத்தை திருப்பிட்டு போய்க்கலாமா. என்னம்மா சொல்ற? அப்படியா சொன்னா? ஆமாட்டி. இந்த பாருக்கா, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அந்த மேனேஜர் இருக்கானே, உனக்கு அறிவில்லை, ஏதோ தெரியாம பேசிட்டு அம்மாவை. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சரியாக்கா? பணத்தை வந்து பொறுமையா கொடுத்தா போதும். அறுவடை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா கட்டிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போங்க. வட்டி எதுவும் கொடுக்க வேண்டாம். யாராச்சும் தொல்லை பண்ணா என்கிட்ட வந்து சொல்லு, சரியாக்கா? ஏன் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாங்கள் எப்படியாச்சும் பணத்தை பார்த்து பரட்டி கெட்டிடுறோம், சரியா? அக்கா, நீ என்ன அண்ணனா நினைச்சா நான் சொல்றது கேளு. நான் தான் சொல்றேனே, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், சரியா? அது இல்லடா தம்பி. அக்கா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத, விடு. மேனேஜர் சார். சார், கூப்பிட்டீங்களா? நல்லா கொடுத்தா நான் என் தம்பி. என்னெல்லாம் வாய் பேசினேன், நல்லா வாங்கு. இவங்க என் குடும்பத்துல ஒருத்தவங்க, புரியுதா? இனிமேல் மரியாதை இல்லாமலாம் பேசக்கூடாது. இவங்களுக்கு இனிமேல் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. அவங்க கெட்டும் போது பணத்தை கட்டிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போயிருவாங்க. இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் இல்ல ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இருந்தா வாங்கி கொடுங்க, சாப்பிடட்டும். ஐயோ தம்பி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் உங்களுக்கு புள்ள மாதிரி தான், நீங்களும் என் குடும்பம் தான், சரிங்களா? அவங்க ஜூஸ் வாங்கி தருவாங்க, வாங்கி குடிங்க. சாப்பிட்றதுக்கு எதுவாக இருந்தாலும் கேளுங்க, வாங்கி கொடுப்பாங்க. ஏதாச்சும் தப்பா பேசுறா மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சார் சார், நான் இனிமேல் எதுவும் பேச மாட்டேன் சார். அக்கா, அம்மா கூட்டிட்டு என் ரூமுக்கு வாங்க. சார், ஜூஸை வாங்கிட்டு என்னோட ரூமுக்கு கொண்டுட்டு வாங்க. அம்மா உட்காருங்க. அங்க கொஞ்சம் ஏசி ஓடுது, கொஞ்சம் கூலா இருக்கும், வெளியில வெக்கையா இருக்குல்ல. அவங்க இப்ப ஜூஸ் கொண்டுட்டு வருவாங்க, குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போங்க. நான் சொன்ன மாதிரி தான், யாராச்சும் இங்க இருந்து வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்க என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்.
பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. உனக்கு நல்ல மனசு பத்துக்க. ஆள் பார்க்க தான் கரடு மரடுமா இருக்க. உனக்கு குழந்தை மனசு. வயசானவங்க கிட்ட எப்படி மரியாதையா பேசுற, நடந்துக்கிற. உன் குணத்துக்கு நீ நல்லா இருக்கணும்ப்பா. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் சொன்னேனே, நீங்களே எனக்கு அம்மா தான். சரிம்மா, நீங்க உட்காருங்க, நான் ஜூஸ் கொண்டுட்டு வர சொல்றேன். ஏட்டி வள்ளி, இந்த பையலை பார்த்தா வசதியான வீட்டு பையன் கணக்கா இருக்கான். ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க கிட்டலாம் என்ன மரியாதையா பேசுறான் பத்தியா? உரிமையா அம்மா அக்கா தங்கச்சின்னு என்னம்மா பழகுறான். இந்த வயசுலயும் இந்த பயலுக்கு எவ்வளோ அமைதி, எவ்வளோ பொறுமை. பண்பான பையன்டி. குணத்துல நல்ல பயலா இருக்கான் பத்துக்க. அவன் ஆள் பார்க்கலாமா அப்படி இருக்கான். குணத்துல குழந்தை மாதிரி. என்னை சும்மா எல்லாம் அக்காக்கான்னு கூப்பிடல, உண்மையா மனசாரதான் என் அக்காக்கான்னு கூப்பிடுறான். என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவான். நல்ல பையன். ஆமாட்டி, நல்ல பையனா இருக்கான். சரி, அவன் நிலாவை எங்க கோவமா இருந்தாலே அவகிட்ட சொல்லு. மறுபடியும் போய் அந்த ஆள்கிட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காம. எங்க அவளை ஆத்தி? இந்த பிரச்சனையில அவளை மறந்துட்டேனே. இவனோட ஆபீஸ்னு எனக்கே இப்பதான் தெரியும். இப்ப அவளுக்கு தெரிஞ்சா நான் வியானுக்கு நேரம் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுவாளே. அதுலயும் இவனுக்கு அவ வந்திருக்க தெரிஞ்சா ரோட்டிலேயே அந்த பாடுபடுத்தினா நேரா ஆபீஸுக்கே வந்திருக்கா. இவன் என்னெல்லாம் படுத்துவானோ. எல்லா விஷயத்துலயும் நல்ல பயலா இருக்கான். இந்த ஒரு விஷயத்துல தான் இப்படி சேட்டை பிடிச்சி திரியிறான் இவன். என்னாச்சுமா? ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லவா சாப்பிட? ஐயா தம்பி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என் கூட ஒரு பிள்ளை வந்துச்சு பார்த்துக்க. அந்த பிள்ளை தான் அந்த மேனேஜர் பையன் கூட சண்டை போட்டுச்சு. அதான் அவள் வெளியில் கோவமாக இருந்தா, கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஆத்தி, அம்மா சொல்லுதே. இப்போ யாருன்னு கேட்பானே, நான் என்னத்த சொல்ல? யாருமா? உங்க பொண்ணா வந்திருக்கு? என் பிள்ளை இல்லைப்பா, அவள் என் அக்கா மாவா. ரொம்ப நல்ல பொண்ணு. பேரு நிலா. வெளியில தான் நிற்கிறா. போச்சு. என் பொண்டாட்டி இங்க வந்திருக்காளா? அவளை பார்க்கத்தானே நானே கிளம்புனேன். ஆஹா, என் பொண்டாட்டி ஏன் ஆபீஸுக்கே வந்திருக்கா? இது தெரியாம போச்சே. ஆஹா, ஏதோ யோசிக்கிறான். அக்கா கூப்பிடுறானே. போச்சு இன்னைக்கு. என்னக்கா, என்கிட்டே மறைச்சிட்டீங்களே. ஏய் வேணாண்டா, சொன்னா கேளுடா. நான் தான் வேனுக்குனே அவளை கூட்டிட்டு வந்தேன்னு என்னைய போட்டு புரட்டி எடுப்பாடா. இது ஆபீஸ். எதுவா இருந்தாலும் வெளியில வச்சுக்க. இங்க வேணாண்டா. அவ யாருக்கு கோவத்துல இருக்கா. அந்த கோவத்தை எப்படி குறைக்கணும்னு எனக்கு தெரியும். டேய் சொன்னா கேளு. அவன் நல்லா இருந்தாலே உனக்கு கிளி கிளின்னு கிளிப்பா. இப்ப யாருக்கு இல்லையா கோவத்துல இருக்கா. நீ இப்ப போன உன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அமைதியா இரு. அக்கா, அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பொண்டாட்டியோட கோவத்தை எப்படி குறைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்லுங்க, எங்க நிக்கிறா? நீ சொன்னா கேட்க மாட்டேன். அவகிட்ட போய் நாலு வாங்கினாதான் உனக்கு புத்தி வரும். போ, வெளியில தான் நிக்கிறா. இதோ கிளம்பிட்டேன். அம்மா, ஜூஸ் எல்லாம் வரும், குடிங்க. எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு இப்போ வந்துடுறேன். இங்கேயே இருங்க, போயிடாதீங்க. சரி தம்பி, சரி, நீ போயிட்டு வா. அவன் எதுக்கு போறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். டாட்டா. டேய் அலும்பு பண்ணாம போடா. நல்ல தம்பி என்ன? ஆமா, ரொம்ப நல்ல தம்பி. எங்க வள்ளியும் அத்தையும் காணோம். இங்க தானே ரெண்டு பேரும் நின்றுகிட்டு இருந்தாங்க. ஆஹா, நம்ம பொண்டாட்டி இங்க தான் நிக்கிறா. உன்னை பக்கம் தாண்டி கிளம்புனேன். நீயே என் இடத்துக்கு வந்துட்டியா? இன்னைக்கு பாரு, உன்னை பிடிக்கிற புட்டியில என்னையா கடிக்கிற? என்ன சத்தம்? இவனா? என்ன மாமாவை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்ட? பொறுக்கி பொறுக்கி. ஆ, என்ன டீ திரும்பிக்கிட்ட? என்ன? ஒன்னிலேயே, தூரமா நின்னு பேசுனா கேட்காதுல்ல, அதான் பக்கத்துல வந்து நின்னு பேசுறேன். என்கிட்ட நீங்க ஏன் பேசணும்? அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். ஆமா, நீங்க எப்படிங்க? அத நான் கேட்கணும், நீ எப்படி இங்கன்னு. பேங்குக்கு எதுக்கு வருவாங்களா? பேங்குக்கு எதுக்கு வருவாங்க? எனக்கு தெரியாது. எங்க சொல்லு. நாங்க எதுக்கும் வருவோம். அதெல்லாம் போறவங்க வரங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? யாரு? நான் போறேன் வரவனாட்டி? உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. அதெல்லாம் எதையும் தொட்டு சொல்ல வேண்டாம். இப்போ நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இது என்னோட ஃபைனான்ஸ் கம்பெனி, அதனால நான் வந்திருக்கேன். இது உங்க ஆபீஸா? அதனால தான் இங்க வேலை பார்க்குறவங்க எல்லாரும் இவனை அணக்காவே இருக்கிறாங்க. திமுரு பிடிச்ச பையன். என்ன திட்டுறியோ? நான் உங்களை திட்ட போறேன்? நான் உங்க ஆபீஸ்ல உள்ளவங்கள தான் திட்டினேன். உங்களை மாதிரி தானே உங்க ஆபீஸ்ல உள்ளவங்களும் இருப்பாங்க, மனசாட்சி இல்லாம. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி. இந்த ஆபீஸ்ல வரவங்களுக்கு எல்லாரும் எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியும். அவர் புதுசு வேலைக்கு, அதான் ஒன்றும் தெரியாம பேசிட்டாரு. அதை நான் சரி பண்ணிட்டேன். நீ அதுக்காக என்னைய தப்பா நினைக்காத. ஆமா, இவங்களை தப்பா நினைக்கிறாங்க. நீங்க அப்படி இருக்க போய் தான் உங்க கூட வேலை பார்க்குறவங்களும் அப்படி இருக்கிறாங்க. உனக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியுமோ? தெரிஞ்ச மாதிரி பேசாதடி. நான் கெட்டவன் தான், அது கெட்டவங்களுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் கிடையாது. கஷ்டப்படுறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கும் தெரியும். நான் தான் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டேன்னு சொல்றேனே. அதுக்கேண்டி ஏமல கோவப்படுதா? அந்த ஆளு ஏதோ தெரியாம பேசிட்டாரு. நான் அதுக்கு கண்ணத்துல பழியர்னு ஒண்ணு வச்சுட்டேன். பேசுனதுக்கு மன்னிப்பும் கேட்க வச்சுட்டேன். நீ என்னை கெட்டவனா நினைக்காத. நான் ரொம்ப நல்ல பையன்டி. நீங்க நல்ல பையனா? அச்சச்சோ, எனக்கு தெரியாதே. இப்போ நீங்க உங்க வாயால சொல்ல போய் தான் நீங்க நல்ல பையன்னு எனக்கு தெரியும்.
நல்ல பையன்தான். ஏன் உனக்கு தெரியாதோ? நான் நல்ல பையனா இருக்க போய் தானே அன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு கிடக்கும்போது யாரையும் எதிர்பார்க்காம உன் மூச்சு காத்து கொடுத்து என்னை காப்பாத்தினேன். அப்போ தெரியலையாடி நான் நல்ல பையனு? மூச்சு காத்து மட்டுமா கொடுத்த? மூச்சு காத்தோட உன் காதலும் எனக்கு தெரியும். சி போடி. அதுக்காக அப்படியாடி பண்ணுவேன் என்ன? சொல்லாம கொள்ளாம போயிட்ட பத்தியா? ஐயோ நான் தான் சொல்றேனே, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே கிடையாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அது நான் இல்ல, இது வேற யாரோ. நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு என்கிட்ட பேசுறீங்க. எத்தனை நாளைக்கு மறப்ப? எனக்கு தெரியும் அது நீ தான். எனக்கு முன்னாடியே உனக்கும் தெரியும் உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே நான் தான் அதுன்னு. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்ட்ட. ஆனா எதுக்குன்னு தெரியல. உன் கண்ணு தாட்டி கொடுக்கு, ஆனா உன் மனசு வாயும் ஒத்துக்க மாட்டேங்குது. விட மாட்டேன். உன் வாயில இருந்து வர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன், என்ன ஆனாலும் சரி. பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் அது இல்ல. நீங்க வேற யாரோ நினைச்சுக்கிட்டு தான் என்கிட்ட பேசுறீங்க. ஏன் இப்படி கல்லிஞ்ச கரியா இருக்கிற? தும்முறு பிடிச்சவள ஒத்துக்க ஏண்டி. நீ என் உயிரை மட்டும் காப்பாத்திருந்தீன்னா நான் இப்படி உன்ட்டு கெஞ்சிக்கிட்டே இருந்திருக்க மாட்டேன். எனக்கு தெரியும்டி நீ என்ன நேசிக்கல, விரும்பல. நீ மூச்சு காத்து கொடுத்தவனையே நான் முடிச்சிட்டேன். ஆனா என்னால கண்ணை திறக்க முடியல. அன்னைக்கு மட்டும் நான் கண்ணை திறந்து பார்த்துருந்தேன்னா நான் இப்போ உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு நின்றுக்க மாட்டேன். ஏன்டி இப்படி இருக்க அரக்கி? ஒத்துக்கடி. நீ என்ன நேசிக்கலையா, என்ன விரும்பலையா? எனக்கு தெரியும். நான் உணர்ந்தேன்டி, நான் உணர்ச்சியில தான் இருந்தேன். நான் உனக்கு எத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என்ன காப்பாத்திருந்தேன்னா நான் உனக்கு நன்றியோட மட்டும் தாண்டி இருந்திருப்பேன். ஆனா நீ என்ன விரும்பி இருக்க, நேசிச்சிருக்க. நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? ஒத்துக்கடி. இதுக்கு மேலேயும் மறைக்காத. எவ்வளவுதான் நீ முயற்சி பண்ணாலும் உன் மனசுக்குள்ள இருக்கிற காதல உன்னால மறைக்க முடியாது. உன் உயிர் நான் தான் எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ சொல்லி என்னை குழப்பாதீங்க. நான் அது இல்லை, நீங்கள் வேற யாரோ நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களை விரும்பலை. உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதீங்க. சரி விட்டுட்டேன். அது நீ இல்ல, இனிமேலும் கேட்க மாட்டேன். அது வேற யாரோ. சரிடி, நீ என்னை காப்பாத்தினியோ இல்லையோ அது வேண்டாம், விட்டுரு. ஆனா இப்ப நான் மனசுல இருக்கதை நான் சொல்றேன். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடி. உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். உன்னால உயிரே வச்சிருக்கேன்டி. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. உன்னை அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன். தயவு செய்து என்னை ஏத்துக்கடி. இதுக்கு மேல எனக்கு காதலை சொல்ல தெரியல. மறுபடியும் நான் கோபக்காரன் தான். ஆனா என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னைக்கே என் மொட்டத்தனம் கோவம் எல்லாம் என்னை விட்டு போயிட்டுடி. என் மனசு பூரா நிறைஞ்சிருக்குது இப்ப நீ மட்டும்தான். உன்னோட காதல் மட்டும்தான். உன்னோட காதல் எனக்கு வேணும், உன் அன்பு வேணும், நீ வேணும். என்னால நீ இல்லாம வாழ முடியாதுடி. என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே நான் உணர ஆரம்பிச்சுட்டேன். என்னோட உயிர் நீந்தான், என்னோட தேடல் நீந்தான், என் காதல் நீந்தான்னு. எனக்கு உன்னை அந்த அளவுக்கு பிடிக்கும்டி. இதுக்கு மேல என்னால கெஞ்ச முடியாது. என் காதலை ஏத்துக்க நிலா. நீ என்னை காப்பாத்தின அப்படிங்கிறதுக்காக இல்ல. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி, ரொம்ப பிடிக்கும். என்னால என் காதலை இதுக்கு மேல வெளிப்படுத்த முடியாது. என் காதலை ஏத்துக்க நிலா. உங்களை கட்டி பிடிச்சி நானும் உங்களை விரும்புகிறேன், நானும் உங்களை நேசிக்கிறேன். என்னோட உயிரும் நீங்க தான் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் நான் சொன்னா உங்களுக்கு ஏதோ ஆயிடும்னு எனக்கு பயமா இருக்கு. நான் எப்படி இதை உங்களுக்கு புரிய வைப்பேன்? கடவுளே, எனக்கு என்ன சோதனை? நான் யாரை இவ்வளோ நாளாக நேசிச்சனோ அவர் என் முன்னாடி வந்து என்ன விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னால் அவரை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன். என்னை நேசித்தவருக்கு என்னாலேயே ஆபத்து வருதுங்கும் போது என்னால் எப்படி? நான் கொடுத்த உயிரை என்னாலே போயிடுங்கும் போது என்னால் அவரை ஏற்றுக்க முடியல. எப்படி இதை அவர்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? என்ன பண்ண இப்போ? ஏன் நீ அமைதியா இருக்கா? உனக்கு புரியுதா இல்லையா? இதுக்கு மேல என்னோட காதலை உன்கிட்ட நிரூபிக்க முடியாது. அமைதியா இருந்து என்ன சாவடிக்காத. உன்னோட அமைதி என்ன கொல்லுதுடி. ஒவ்வொரு நாளும் உன்னை நினைச்சு நான் செத்துக்கிட்டு இருக்கேன். மேலும் மேலும் என்ன சாவடிக்காத. உனக்கு உடனே சொல்ல கஷ்டமா இருந்தா நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவோ நாள் காத்துக்கிட்டு இருந்துட்டேன். உன் சம்மதத்துக்காக கொஞ்ச நாள் நான் காத்துக்கிட்டு இருக்க மாட்டேனா? ஆனா என்னை வேண்டாங்கிற பதில் மட்டும் நீ சொல்லிடாத. என்னால தாங்கிக்க முடியாதுடி. ஐயோ, என்கிட்ட ஏன் இப்படி கெஞ்சுறீங்க? நான் உங்களுக்கு சொந்தமானவதான், உங்களுக்கு உரிமைப்பட்டவதான். நான் தான் உங்ககிட்ட கெஞ்சணும். ஆனால் நீங்கள் என்கிட்ட கெஞ்சுறீங்க. என்னால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் உங்கள் கூட வாழ முடியாது. ஏன்னா என்னால் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கு. என்னால் எப்படி இதை உங்ககிட்ட சொல்ல? என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. சரி வீடு, இதுக்கு மேல உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். உனக்கு எப்போ என் மேல நம்பிக்கையும் காதலும் வருதோ அப்போ என்கிட்ட வந்து சொல்லு. கண்டிப்பா உனக்காக இந்த ஜென்மம் ஃபுல்லா நான் காத்துக்கிட்டு இருப்பேன். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். என் காதல் உனக்கு உனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் கிடையாது. என் வாழ்க்கையில ஒருத்தி இருக்கானா அது நீ மட்டும்தான். உன்னை தவிர நான் எந்த பொண்ணையும் பார்க்கவும் மாட்டேன், என் வாழ்க்கையில ஏத்துக்கவும் மாட்டேன். நீ மட்டும்தான், நீ மட்டும்தான் எனக்கு. போதுமா?
அதான் இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க? சரி, ஏதாச்சும் சாப்பிடுறியா? ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கிறியா? வாங்கி தரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆத்தியும் மறைக்கிறாளே. என்ன, எதுக்கு இப்போ கிட்ட வந்து நிற்கீங்க? அது ஒன்றும் இல்லாட்டி சும்மா நீ பாவடெல்லாம் கட்டியிருக்க, கீழே தடுக்கி விழுந்துட்டேன்னா நீனே விழுந்துடக்கூடாதுன்னு தானே பாவடி பிடிச்சிக்கிட்டு நடக்கிற. அதான் ஒரு சேஃப்டிக்கு தாங்கி பிடிக்கலாமேன்னு வந்து நிற்கேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்ல பிள்ளை வணக்கா பேசுனீங்க. நான் நல்ல பையன் தாண்டி, லவ் தான் இப்போ வேண்டான்னு சொன்னேன். மற்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ காதல சொல்லும் போது சொல்லு, அது வரைக்கும் நான் சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது. பார்த்துக்க, அது என்னோட இஷ்டம், என் விருப்பம். நான் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பேன். அதெல்லாம் நீ கேட்டேன்னா அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நிறுத்த முடியாது. உனக்கு லவ் எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லு, அதான் டைம் கொடுத்துட்டேனே, எப்போ வேணாலும் சொல்லுனே. அது வரைக்கும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். உங்களை திருத்தவே முடியாது. நல்ல பையன் வணக்கா பேச வேண்டியது, ஆனால் பண்ணுறதெல்லாம் சேட்டை. இந்த பாருங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது இல்லைன்னா இதுவும் இல்லைதான். பாட்டி, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, இதெல்லாம் என்னோட உரிமை. நான் பண்ணுவேன், அப்படித்தான் பண்ண வேண்டி. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. எனக்கு பிடிச்சிருக்கு சேட்டை பண்றது, அதுவும் உன்கிட்ட சேட்டை பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் உன்கிட்ட தான் பண்ணுவேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன். ஐயோ, எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கோங்க. நீ கோவப்பட்டதாண்டி அழகா இருப்ப, கோவப்பட்டதான் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திருத்தவே முடியாது. புரிச்சு புரிச்சு. யாரு நானாடி சேட்டை பண்றேன்? உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. அம்மா, எதுக்கு எனக்கு கடிச்சு வச்ச? நான் கடிச்சு வச்சேனா? எப்போ? நீ என்ன கடிச்சு வச்ச? இன்னைக்கு காலையில பாத்ரூம்ல குளிக்க போன இடத்துல வந்து ஒட்டி நின்றுக்கிட்டு கடிச்சிட்டு தான் போவேன்ட்டு நிக்கிற. எனக்கு அசிங்கமா போச்சு தெரியுமா? எங்க அம்மா வேற என்னடா சத்தம் அப்படின்னு கேட்டாங்க. நீ கடிச்சதுல நான் கத்திட்டேன். ஏன்டி இப்படி கடிச்ச? பாத்ரூம்ல போய் என்ன எதுக்கு நினைக்கிறீங்க? வெக்கமாவே இல்லை. எப்படி சொல்றாரு பாரு. இந்த பாருங்க, அதனால நீங்க ஏதோ கனவு கண்டிருக்கீங்க. கடிச்சனா இப்படி ஏதாச்சும் சொல்லியிருந்தீங்க, உண்மையில கடிச்சு வச்சிருக்க பார்த்துக்கோங்க. நீ தானே என்ன கடிக்கணும்னு சொன்ன, அதான் தூக்குனேன். எங்க கடி மாமாவே? ஐயோ, நாளத்தை மாக்காதீங்க. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? கீழே இறக்கி விடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன நீ கடிக்கிறேன்னு சொன்னல, ஒழுங்கா கடிச்சிருப்பதுக்க. இப்படி தானடி பாத்ரூம்ல வந்து என்ன பாடப்படுத்தல. ஐயோ, அது கனவு. யாராச்சும் பார்த்துட போறாங்க. கீழே இறக்கி விடுங்க. இது என்னோட ஆபீஸ், என் அனுமதி இல்லாம இங்க யாரும் வரமாட்டாங்க. ஒழுங்கா கீழே இறக்கி விட போறீங்களா இல்லையா? அதெல்லாம் இறக்கி விட முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஐயோ, உங்களை பாருங்க, அடிச்சிருங்க அப்புறம். ஏண்டி கடிக்கிறேங்கிற, கடிக்க மாட்டேங்கிற, இப்ப அடிக்கிறேங்கிற, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற. இந்த மாமாவுக்கு கவலையா இருக்குடி, ஏதாச்சும் பண்ணுடி. நேர்ல பார்த்தா முறைக்கிற, திட்டுற, ஆனா கனவுல வந்தா மாமா மாமான்னு கொஞ்சிற. ஏன்டி இப்படி பாடா படுத்துற? படுத்துவாங்க. எல்லாம் கிறுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு. அதை எப்பெல்லாம் தோணுது. ஃபர்ஸ்ட் என்ன கீழே இறக்கி விட்டுருங்க பார்த்துக்கோங்க. முடியாது. ஆமா, பாத்ரூம்ல வச்சு பார்க்கும்போது நீ இடுப்புல ஏதோ செயின் போட்டிருந்தா, இப்ப போட்டிருக்கியா? எங்க காட்டு பார்க்கட்டும். ஐயோ, என் மானம் போச்சு. இந்த பாருங்க, கண்ட இடத்துல எல்லாம் பாத்தீங்க, மூஞ்சில குத்திரும் பார்த்துக்கோங்க. நான் அப்பெல்லாம் ஒன்றும் போடல. பாத்ரூம்ல வச்சு என்னடா பண்ணிட்டு அதை வெக்கமே இல்லாம என்கிட்ட வந்து சொல்றாரு. உடனே இறக்கி விடுங்க கீழே. ஏய், கனவுல பார்த்தேன், நீ சூப்பரா இருந்துச்சு. அதான் ஒரு நேர்ல பாத்துக்கிறேன்டி. போட்டிருக்கியா சொல்ல? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் போடல. நீங்க தேவையில்லாதெல்லாம் நினைச்சிட்டு இப்ப ஏன் புரியல இல்லையா? எது போடலையா? ஏய், ரொம்ப அழகா இருந்துச்சுடி உனக்கு. என்ன இப்படி சொல்ற? சரி சரி, இந்த மாமா உனக்கு வாங்கி தரேன், நான் தான் போட்டு விடுவேன், சரியா? பாருங்க, என் கோபத்தை கலப்பிடாதீங்க சொல்லிட்டேன். ஒழுங்கா இறக்கி விட்டுருங்க. என்னடி மாமாட்ட எப்போதுமே கோபமாவே நடந்துக்கிற? சரி, கீழே இறக்கி விடணுமா? அப்போ மாமான்னு ஒருக்கா சொல்லு, கீழே இறக்கி விட்டுறேன். மாமாவா? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ சொன்னா இறக்கி விடுவேன், இல்லைன்னா இப்படியே தூக்கிக்கிட்டே தான் இருப்பேன். பார்த்துக்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இப்படி கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஐயோ, என்னை பாடா படுத்துறானே. அன்னைக்கு இவனை அப்படியே போட்டுட்டு வந்திருக்கணும், காப்பாத்திருக்க கூடாது. ப்ளீஸ் இறக்கி விடுங்க கீழே. மானம் போக போது கீழே இறக்குங்க. சரிடி, மாமாலாம் உனக்கு கூப்பிட வேண்டாம், ஒரு முத்தமாச்சும் கூடண்டி. அத்தி ரொம்ப கோபப்படுறாளே, இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணணும், அடிச்சாலும் அடிச்சிருவோம். சரி சரி, இறங்கு. பாவமா இருக்கு, அதனால இன்னைக்கு இறக்கி விடுறேன். நாளைக்கு மாமா அங்க வருவேன், என்ன ஆலமரத்துக்கிட்ட. மாமாவுக்கு அப்போ கேட்டது எல்லாம் திருப்பணும், சரியா? கொலை பண்ணிடுவேன் பார்த்துக்கங்க சொல்லிட்டேன். அங்கெல்லாம் வந்தீங்கன்னா நான் வரமாட்டேன். நான் இனிமேல் வயக்காட்டுக்கே வரமாட்டேன், வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். சரி, நீ வீட்டுக்குள்ளே இரு, நான் வீட்டுக்கே வந்துடுறேன்.
எனக்கு வீடு தெரியாதா என்ன? வயக்காட்டுலனா அங்கே ரோட்ல ஆள் இருக்கும், வீடுனா தான் வசதியா இருக்குமே. ஆமா, உங்க வீட்டுல ரூம்ல இருக்கா? ஐயோ என்ன பாடா படுத்துறானே. ஒழுங்கா இறக்கி விட்டுருங்க. சரிடி, அழுதுறாத, இறக்கி விடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நானாச்சும் ஒன்னே ஒன்று கொடுத்துக்கிறேன்டி. இந்த தொட்டிங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆமா, இவ மட்டும் நான் மயக்கத்துல கிடக்கும்போது நச்சு நச்சுன்னு கொடுப்பாளாம். நான் நேர்ல ஒரே ஒரு முத்தம் அது அன்னத்துல கொடுக்குறேங்க, அதுக்கு முறைக்கிறா. ஒன்னே ஒன்று கொடுத்துக்கிறேன்டி. ஐயோ பாடா படுத்துறாரே. வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டேன், கீழே விட்டுருங்க. வேண்டாம். உன்கிட்ட இனிமேல் என்னடி பேச்சு? உங்களை ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. கொலை பண்ணிடுவோம் பார்த்துக்கோங்க. வீரா, டே வீரா. ஐயோ அக்கா, போச்சு கீழே இறங்குடி.